அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகிறேன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்ருக்கோம். 16 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. والملك لام سكون கமரியா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து ஓதணும். வல்மலகு அலா இந்த இடத்துல மது இருக்குது. ஸோ மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. ஸோ மது முன்ஃபசல் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா சுக்கூன் பிச்சு வந்திருக்கு, முந்தைய எழுத்தை கவனிக்கணும். ஃபத்ஹா பிச்சு இருக்கிறனால ரா சுக்கூனை வல்லினப்படுத்தி ஓதணும். ஜா மத்து முத்தசில், ஏன்னா ஒரே வார்த்தையில் மத்துக்கு அப்புறமா ஹம்சா வந்திருக்கு. 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இந்த இடத்துல ஜீம் இருக்கிறனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜா இஹா ஹான்னா ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் நம்ம இதில் என்ன இருக்குது, அலிஃப் மத்தா. ஸோ அலிஃப் மத்தா இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் அலிஃப் மத்தாவே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒயஹ் ஹா சுக்கூன் லைட்டாக ஊதணும். ஒயஹ் மிலு ஆர்ஷ ரா சுக்கூன் வச்சு வந்திருக்கு, முந்தைய எடுத்த கவனிக்கணும். ஃபத்ஹா ஸோ வல்லினப்படுத்தி ஓதணும். ஆர்ஷ ரா அகெயின் ஃபத்ஹா வல்லினப்படுத்தி ஓதணும். பா ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரப்பிக்க ஃபௌகஹும் காஃப் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா யா இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. யவ் ம இ ஹம்சா கெஸ்ரா யவ் ம இ தின் தன்வீனுக்கு அப்புறமா தா இஹ்ஃபா, இந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மீமில் இருக்கிற அலிஃப் சகிரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். சமானி வசனத்துடைய முடிவில் தாமர் புத்தா இருக்குது, ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. الحمد لله. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.